இந்தியாவுக்கு தடை செய்திருந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது சீனா. டெல்லியுடன் நெருங்கி வரும் பெய்ஜிங். இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் கச்சா எண்ணெய் விலையை மேலும் குறைக்கிறதா ரஷ்யா? ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கையால் நெருங்கும் இந்தியா, ரஷ்யா, சீனா. நாம் ஒரு வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி கூற வேண்டும். வரி போடுவேன், இன்னும் மோசமான வரி போடுவேன் என்று இந்தியாவை மிரட்டி வந்தார். இவரது மிரட்டலை அடுத்து ரஷ்ய அதிபர் புடின் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு அலாஸ்காவில் நடந்தது. இந்த சந்திப்பு நடந்து முடிந்தவுடன் இந்தியாவுக்கு சந்தோஷமான செய்திகள் குவிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கப்படும் என்று கூறப்படுவது உண்டு. தற்போது ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கையால் இந்தியா, ரஷ்யா, சீனா நெருங்கிவிட்டன. வர்த்தக ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி டெல்லி வந்துள்ளார். இதற்கு முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீனா சென்றிருந்தார். இதையடுத்து டெல்லி வந்திருக்கும் வாங் யி நேற்று ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்தார். பிரதமர் மோடியையும் இன்று சந்திக்க இருக்கிறார். இந்தியாவுக்கு கடந்த பல மாதங்களாக தடை செய்திருந்த உரங்கள் மற்றும் கனிமங்களை வழங்குவதற்கு சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் விவசாயம், ஆட்டோமொபைல் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளுக்கான ஏற்றுமதிகளை பெய்ஜிங் மீண்டும் தொடங்கும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் உத்தரவாதம் அளித்துள்ளார். உரங்கள், அரிய மண் தாதுக்கள் மற்றும் சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்கள் ஆகியவற்றின் விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதாக சீனா இந்தியாவுக்கு உறுதியளித்துள்ளது. இது இரு நாடுகளும் உறவுகளை இயல்பாக்குவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. சீனா அளித்திருக்கும் இந்த உத்தரவாதம் முக்கியமானது. ஏனெனில் சீனா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த விநியோகங்களை தடுத்து நிறுத்தி இருந்தது. சீனாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பொருட்களில் உரங்கள் சுமார் 30% ஆகும். ஆட்டோமொபைல் துறைக்கு அரிய மண் தாதுக்கள் மிக முக்கியமானவை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்கள் முக்கியமானவை. எனவே ஏற்றுமதிகளை மீண்டும் தொடங்குவது பதற்றங்களை தணிப்பதற்கான அறிகுறியாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலையான பொருளாதார உறவுகளை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளாக இவை பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்திய சீன உறவுகளில் இரு நாடுகளும் எல்லையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெய்சங்கர் இது குறித்து கூறுகையில், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் எல்லை பிரச்சனைகள் குறித்து வாங் யி விவாதிப்பார். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நமது உறவுகளில் எந்த ஒரு நேர்மறையான உத்வேகத்திற்கும் அடிப்படையானது எல்லை பகுதிகளில் கூட்டாக பராமரிப்பதாகும் என்று தெரிவித்திருந்தார். அதே சமயம் தைவான் மீதான இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், உலகத்தைப் போலவே இந்தியாவும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை பாதுகாத்து வருவதாகவும் ஜெய்சங்கர் சீன அமைச்சர் வாங் யிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு இடையே இந்தியா மீதான வரியை அமெரிக்காவின் பிரபல பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹாங்கி கண்டித்துள்ளார். இது அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு, இந்தியாவுக்கு அல்ல என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான வரி அமெரிக்க நுகர்வோர் மீதுதான் விழுகிறது. இது அமெரிக்க பொருளாதாரத்தை தான் பாதிக்கும், வாங்கும் சக்தி குறையும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு பாதிப்பு என்று நினைத்து கொண்டு இருந்த ட்ரம்புக்கு அடிமேல் அடி விழுகிறது. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இந்த விலையை இன்னும் குறைக்க வேண்டும் என்று இந்தியா வேண்டுகோள் வைத்துள்ளது. ரஷ்யாவும் ஏறக்குறைய ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகிறது. இக்கட்டான நிலையில் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதரவு இந்தியாவின் நிதிநிலையை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். அமெரிக்காவின் பாதிப்பு இவற்றில் ஈடுகட்டப்படும். ஐரோப்பிய தடைகள் மற்றும் அமெரிக்க வரிகள் மாஸ்கோவின் எரிசக்தி துறையை உலுக்கியுள்ளது. இந்தியா மீதான அழுத்தத்தை அடுத்து இந்தியாவும் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவும் குறைந்துள்ளது. இந்தியாவுக்கான ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி சமீபத்திய வாரங்களில் 2 மடங்கு சரிந்துள்ளது. ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் அளவு ஆகஸ்ட் மாதத்தில் நாள் ஒன்றுக்கு 4 லட்சம் பீப்பாய்களாக குறைந்துள்ளது. இதற்கு முன்னதாக நடப்பாண்டில் இந்தியா சராசரியாக ஒரு நாளைக்கு இறக்குமதி செய்து வந்த 1.18 மில்லியன் பீப்பாய்களில் இருந்து இது 2 மடங்கு குறைவாகும். அமெரிக்காவின் 50% வரியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் இந்தியாவுக்கு மேலும் ரஷ்யா கச்சா எண்ணெய் விலையை குறைத்தால் நிதிநிலை ஈடுகட்டப்படும். சீனாவும் இந்தியாவுக்கு கை கொடுத்துள்ளது.
அதாவது ட்ரம்ப் மற்றும் நேட்டோ நாடுகளின் திட்டம் என்ன என்பதை பிரிக்ஸ் நாடுகளும் புரிந்து கொண்டுள்ளன என்பதை இந்த நடவடிக்கைகள் காட்டுகின்றன. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.